நாட்டில் மீண்டும் கடும் மழை. 3 மணி நேரத்தில் வெள்ளத்தில் மூழ்கியது புத்தளம். கடும் மழையால் புத்தளம் சாகிரா கல்லூரி, புத்தளம் பிரதான தபால் அலுவலகம், புத்தளம் வைத்தியசாலை உள்ளிட்ட பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. மேலும் நாட்டின் பல பகுதிகளில் தொடரும் மழை காரணமாக மட்டக்களப்பு, வெல்லாவளி, பண்டூர் பிரதான வீதியூடாக போக்குவரத்து செய்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக பெய்த மழையினால் குறித்த வீதியினை ஊடறுத்து வெள்ளம் பாய்வதால் போக்குவரத்து செய்வதில் பொதுமக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். அதுடன் ரேலியா மாவட்டத்தின் பல இடங்களிலும் கனமழை பெய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. Ponga, please. Receipt. முடிச்சுட்டு போனால் அங்கே வெளில வரவும் சாமான் கிழிக்கிற அளவுக்கு நான் கொடுக்குறேன் அவர்கிட்ட. எரிபொருள் விலை மீண்டும் அதிகரிக்கும். ஜனாதிபதி என்ற அறிவிப்பு. எரிபொருள் நுகர்வை குறைப்பதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கம். உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள விலை அதிகரிப்புக்கு ஏற்பவே உள்நாட்டில் தீர்மானம் எடுக்கப்படுகின்றது. 1 லிட்டர் டீசல் வாங்குவதற்கு 720 ரூபாய் செலவாகின்றது. ஆனால் நாம் மக்களுக்கு 392 ரூபாய்க்கு கொடுக்கின்றோம். இவ்வாறு ஜனாதிபதி குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். මේ මාසෙදි දැන් අපි ගණනය කරලා තිබෙන අපිට වැය වෙන ඩොලර් මිලියන 522ක්. එතකොට පෙබරවාරි මාසය සංසන්දනය කරලා බලනකොට 6 ගුණයකට වඩා ආසන්න ප්‍රමාණයකින් අපි තෙල් ආනයනයකට සඳහා වියදම අපිට දරන්න සිදු වෙලා තියෙනවා. එතකොට අපිට යම් අභියෝගයක් එක තමයි අපිට ආර්ථිකය කළමනාකරණය කරගන්න සිද්ධ වෙලා තිබෙන්නේ. තෙල් පැත්තෙන් බැලුවත් අපි දන්නවා නේද තෙල් වියදම බැලුවොත් දැන් අන්තක පෙට්‍රෝලියම් එකෙන් කියලා තිබුණා ආසන්න වශයෙන් දැන් ඩීසල් ලීටරයක මිල රුපියල් 720ක් වෙනවා කියලා. හැබැයි ඩීසල් ලීටරයක් ලබා දෙන්නේ 392කට. 392කට ලබා දෙනකොට අපි ආණ්ඩුවෙන් හැම ඩීසල් ලීටරයකටම රුපියල් 100ක වැය බරක් දරනවා. ඒ කියන්නේ ඒතකොට තෙල් සංස්ථාවට වෙනවා ලැබෙන්නේ 492යි. හැබැයි එතනත් උන්ට විශාල පාඩුවක් තියෙනවා. நாட்டில் மீண்டும் பேருந்து விபத்து. பாடசாலை மாணவர்கள் பலர் காயம். கொழும்பு கதிர்காமம் பிரதான வீதியில் திக்வெல்ல பொல்காமுள்ள மியாமி ஆடை தொழிற்சாலைக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் மாணவர்கள் பலர் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற தனியார் பேருந்து ஒன்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் அதிகரிக்கும் இன்ஃபுளுவென்சா ஏற்தொற்று வெளியானது முக்கிய அறிவிப்பு. இந்த மே முதல் ஜூன் வரையும், நவம்பர் முதல் ஜனவரி வரையும் குறிப்பாக பருவகால அதிகரிப்பை இந்த நோயானது காண்பிக்கின்றது. எனவே இந்த நோய் வரும்போது ஆரம்ப அறிகுறிகளான சாதாரணமாக எல்லா வகைக்கும் இருக்கக்கூடிய காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, மூக்கில் நீர் வடிதல், உடல் வலி, தசை வலி, சோர்வு மற்றும் நடுக்கம் காணப்படும். குழந்தைகளுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். இந்த ஆபத்து குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள்
அல்லது நாட்பட்ட நோய்கள் தாக்கமுள்ளவர்கள், குறிப்பாக நீரிழிவு, இதய நோய், ஆஸ்மா போன்ற நாட்பட்ட நோய்கள் காண்டவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் இது சிக்கல்களை, அதாவது காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்தக்கூடும். எனவே இவ்வாறான நோய் கண்டவர்களுடன் தொற்று அறிகுறிகள் இருந்தால் அல்லது அவர்களுக்கு அருகில் இருப்பவர்கள் பொது சுகாதார ஆலோசனைகளை கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக சவர்க்காரம் அல்லது நீரினால் கைகளை அடிக்கடி கழுவ வேண்டும். இருமும் போதோ தும்மும் போதோ மூக்கையும் வாயையும் மூடி இரும வேண்டும். யாழ்ப்பாணத்தில் போலீஸை கண்டதும் ஹெரோயினை பொலித்தீனுடன் விழுங்கிய இளைஞன் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பு. யாழ்ப்பாணம் சுழிபுரம் பகுதியில் இளைஞர் ஒருவரை நேற்று போலீசார் போதைப் பொருளுடன் கைது செய்துள்ளனர். குறித்த நபர் இன்று காலை உடல் சுகவீனம் அடைந்த நிலையில் காணப்பட்டுள்ளார். அதன் பின்னர் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. போலீசார் சந்தேக நபரான இளைஞனை கைது செய்ய முற்பட்ட வேளை குறித்த சந்தேக நபரான இளைஞன் உடைமையில் வைத்திருந்த 10 கிராம் ஹெரோயினை பொலித்தீனுடன் விளங்கியதாக தெரியவந்துள்ளது. அதன் பின்னர் சந்தேக நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். நான் வைத்தியர் நிமால் அருமைநாதன், தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு. இன்ஃப்ளூயன்ஸா நோயானது தற்போது நமது நாட்டில் அதிகரித்து காணப்படுகின்றது. சில அதிகரிப்புகள் காணப்படுகின்றன. இந்த இன்ஃப்ளூயன்ஸா என்பது ஒரு வைரஸ் மூலம் பரவுகின்ற ஒரு தொற்று நோய். இது மனிதனின் சுவாச தொகுதியை குறிப்பாக தாக்கும். இது மூக்கு முதல் நுரையீரல் வரை எந்த பகுதிகளிலும் இது காணப்படலாம். இந்த இன்ஃப்ளூயன்ஸா ஒரு மனிதன் இருமும் போது அல்லது தும்மும் போது சுவாச துகள்கள் மூலம் ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதனுக்கு பாய்கின்றது, அல்லது அந்த சுவாச துகள்கள் படுகின்ற மேற்பரப்பை தொடுவதன் மூலமும் இந்த இன்ஃப்ளூயன்ஸா ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவக்கூடியது. இதில் 4 வகையான இன்ஃப்ளூயன்ஸா ABCD என்று 4 வகையானது அறியப்படுகின்றது. இவற்றில் Aயும் Bயும் மனிதர்கள் பாதிப்பை ஏற்படுத்தும். இலங்கையிலே இந்த A வகைக்குரிய H1N1, H3N3 மற்றும் இன்ஃப்ளூயன்ஸா B வகைகள் இதுவரை இனங்காணப்பட்டுள்ளன. உலக சுகாதார நிறுவனத்தின் கண்காணிப்பு முறைமை மூலம் இந்த இன்ஃப்ளூயன்ஸாவின் நோய் தாக்கம், பரம்பல் என்பன தொடர்ந்து அவதானிக்கப்பட்டு வருகின்றது. இலங்கையிலே எமது தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவின் கண்காணிப்பின் மூலமும் இந்த இன்ஃப்ளூயன்ஸா தொடர்ந்து அவதானிக்கப்படுகின்றது. இதன் மூலம் இன்ஃப்ளூயன்ஸா லைக் இல்னஸ் அல்லது ILI அல்லது சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் போன்றவற்றை நாங்கள் தொடர்ந்து கண்காணிப்பதன் மூலம் இந்த நோய் தாக்கத்தை பற்றி எமது நாட்டில் நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றோம். அதன்படி இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இன்ஃப்ளூயன்ஸா A வகையானது அதிகரித்து காணப்பட்டுள்ளது. தற்போது B வகையானது சிறிதளவு அதிகரிப்பை காட்டுகின்றது.